இஸ்லாத்தை முதல் 40 நபர்களுள் ஏற்றுக்கொண்ட அபூ ஜஹலின் சகோதரரைப் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் ஐயாஷ் பின் அபி ரபியா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனூ மக்சூம் கிளையில் பிறந்தார்கள். இஸ்லாத்தின் கடும் எதிரி அபூ ஜஹலின் தாயும் இவர்களது தாயும் ஒருவர்தான். இஸ்லாம் பகிரங்கமாக எத்தி வைக்கப்படும் முன்பே இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். நபி அவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய கட்டளையிட்டதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் சேர்ந்து இவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். தனது மகன் ஹிஜ்ரத் செய்து விட்டான் என்பதை அறிந்த தாய் சபதம் எடுத்தார்கள். தன் மகனை மீண்டும் பார்க்கும் வரை உண்ணவோ பருகவோ நிழலில் அமரவோ மாட்டேன் என்றார். இந்த நிகழ்வை அபூ ஜஹில் பயன்படுத்தி கொள்ள முடிவு செய்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் சென்று கொண்டிருந்த ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று, திரும்பி வா ஐயாஷ், நம்முடைய தாய் உன்னால் பாலைவனத்தில் இறந்து விடுவார் போலிருக்கிறது என்றான். இதை கேட்ட அவருடைய உள்ளம் இலகியது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எச்சரித்தார்கள், ஐயாஷ், அவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்றார். ஆனால் ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது ஒட்டகத்தை மக்காவை நோக்கி திருப்பினார்கள். மக்காவை அடைந்ததும் சங்கிலியால் கட்டப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார். இந்த நிலை பல வருடங்கள் தொடர்ந்தன. மக்காவிலிருந்து தப்பித்து மதீனாவை நோக்கி பயணப்பட்டார். ஆனால் அவருக்காக இன்னொரு சோதனை எதிர்பார்த்திருந்தது. வழியில் மக்காவில் தன்னை சித்திரவதை செய்த ஒருவரை பார்த்தார். அவரால் அந்த கசப்பான சம்பவங்களை மறக்க முடியவில்லை. இதனால் அவரை கொன்றுவிட்டார். ஆனால் அந்த கொலை செய்யப்பட்ட மனிதர் தன்னை திருத்திக் கொண்டவர், இஸ்லாத்தில் இணைந்து தன்னை மாற்றிக்கொண்டவர். நபியவர்களிடம் மகிழ்ச்சியான ஒரு செய்தியும் துக்கமான ஒரு செய்தியும் ஒரே சமயத்தில் கூறப்பட்டது. மகிழ்ச்சியான செய்தி, ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடுதலையாகிவிட்டார். துக்கமான செய்தி, அவர் ஒருவரை கொலை செய்துவிட்டார். இந்த நிலையில் அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கி அருளினான். ஒரு நம்பிக்கையாளன் விபத்தாக அன்றி இன்னொரு நம்பிக்கையாளனை கொல்வது எந்த விதத்திலும் கூடாது என்று. மேலும் அப்படி விபத்து நடந்துவிட்டால் அதற்கான தீர்வும் அந்த குர்ஆன் வசனத்தில் இருந்தது. நபியவர்களுடைய காலத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் முஸ்லிம் படைகள் பைசாந்திய பேரரசை நோக்கி படையெடுத்து சென்றபோது அந்த படையில் இவர்களும் இருந்தார்கள். எர்முக் போரில் தீரத்துடன் போராடினார்கள். ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு அதே யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இதுதான் சத்தியத்துக்காக குலப்பெருமைகளை தியாகம் செய்த, அல்லாஹ்வுக்காக உயிரையே தியாகம் செய்த ஐயாஷ் பின் அபி ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம்.